விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா தேடி விளையாடு பாப்பா ஆடும் அழகான தத்துவம். எல்லாம் உனக்காக உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டியிருப்பது உனக்காக உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டியிருப்பது உனக்காக. எதுக்காக கண்ணே எதுக்காக நீ எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதுக்காக? கண்ணுக்குள்ளே வந்து காலகம் செய்வது எதுக்காக? கண்ணுக்குள்ளே வந்து காலகம் செய்வது எதுக்காக? மெல்ல காதுக்குள்ளே உண்ட கருத்தை சொல்லிட முடிவாக. உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. பள்ளியில இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா இல்லே பைத்தியம்மா பாடியாடி நடிக்கணுமா? பள்ளியில இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா இல்லே பைத்தியம்மா பாடியாடி நடிக்கணுமா? துள்ளி வரும் காவேரியில் பூதிக்கணுமா? துள்ளி வரும் காவேரியில் பூதிக்கணுமா? சொல்லு சோறு தண்ணி வேறு எதுமில்லாம கிடக்கணுமா? உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. இலங்கை நகரத்திலே இன்பவல்லி நீ இருந்தா இந்து மக சமுத்திரத்தை இங்கே இருந்து தாண்டிடுவேன். மேகம் போல வான வீதியிலே நின்று மேதம் திடுவேன். மேகம் போல வான வீதியிலே நின்று மேதம் திடுவேன். இடி மின்னல் மழை புயலானாலும் துணிஞ்சு இறங்கிடுவேன். உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. என்ன இப்படி லைன் அடுக்கடுக்கா எல்லாரும் கலக்கிட்டே இருந்தா எப்படிதான்? யாரும் ஓபி செட் விட்டு எலிமினேஷன் பிளானே இல்லை, ஸ்ட்ரெயிட்டா ஃபைனல்ஸ் தான். ஓகே, ரொம்ப கியூட்டா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கலாமா? பிரசன்னா மாஸ்டர், உங்களுடைய கமெண்ட்ஸ். ஹரிஷ் மாஸ்டர், சந்திரபாபு சார் உடைய பாடி லாங்குவேஜ், அந்த எக்ஸ்பிரஷன், அந்த சேஞ்ச் ஓவர்ஸ் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வராது. ஆனால் உனக்கு வந்து அது கிஃப்டாக இருக்குது. தேங்க்யூ மாஸ்டர். ஏன்னா ஆடிட்டே இருக்கும் போது இதுவும் சேர்ந்து ரியாக்ட் ஆனது ரொம்ப கஷ்டம், அந்த டைமிங். ஆனால் நீ வந்து அதை ரொம்ப எலிகெண்ட்டாக பியூட்டிஃபுல்லாக பண்ண. சந்திரபாபு சாரோட சாங்ஸ்லாம் பார்த்தா நம்மளாம் டான்ஸ் ட்ரெயின் பண்ணி தான் பார்த்துருக்கோம். அவர் என்ஜாய் பண்ணி போடுவார். என்ஜாய் பண்ணும்போது அந்த பாடி லாங்குவேஜே வேறு மாதிரி இருக்கும், துள்ளிக்கிட்டே இருக்கும் பாடி. அதே இருந்துச்சு பாடி. தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் ஃபர்ஸ்ட் பீனிங்கில் உங்க கூட ஒரு சார் ஆடி இருந்தார். ஒரு செகண்ட் என்னது அப்படின்ட்டு வேக்க வச்சிட்டீங்க. அவரும் கலக்கிட்டாரு, நீயும். எண்டு போஸ் ரெண்டு பேரும் வந்து ஃபினிஷ் பண்ணது, அந்த செக்ஷன்லாம் சான்ஸே இல்லை. தேங்க்யூ. பியூட்டிஃபுல், அல்டிமேட். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் பிரசன்னா மாஸ்டர். கலா மாஸ்டர், உங்களுடைய கமெண்ட்ஸ். நீ வந்து இந்த அளவுக்கு பண்ணுவேன்னு எதிரே பார்க்கலடா. தேங்க்யூ மாஸ்டர். வண்டர்ஃபுல். தேங்க்யூ மாஸ்டர். உங்க கூட ஆன சார், நீங்க வாங்க மேலே.
பியூட்டிஃபுல் சார். ஏன்னா தேங்க்ஸ் மாஸ்டர். உங்களை நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். நீங்களே எங்கள் ஷோவில் பண்ணியிருக்கீங்கன்னு ஆமாம் மாஸ்டர். மாநாடு மயிலாடல பண்ணியிருக்கீங்க, அது ஞாபகம் வந்தது. பட் எக்ஸலன்ட் சார். ஐ திங்க் நீங்கள் தான் டீச் பண்ணீங்களா அவனுக்கு எப்படி ஸ்டைல் வரணும்னு? சில மூமெண்ட்லாம் இல்லை மூமெண்ட் ஓகே, பட் நீங்கள் அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி பண்ணணும், எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் மேடம் நான் தான் பார்த்தாலே தெரியுது. ஏன்னா கரெக்ட் மாஸ்டர் பண்ண வேலை. ஏன்னா நம்மளுக்கு மூமெண்ட் கம்போஸ் பண்ணலாம், ஆனால் அந்த பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கற்றுக் கொடுக்கணும். அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கார் பற்றியா. தேங்க்ஸ் மேடம். ஹேட்ஸ் ஆஃப் யூ. ஸோ நீங்கள் டீச் பண்ண பியூட்டிஃபுல்லாக அந்த அதை வச்சு அவன் கரெக்டாக பண்ணதுக்காக உனக்கு ஒரு கிஃப்ட். சார் சூப்பரா கிஃப்ட் எல்லாம் வாங்கியாச்சு. பட் ஸ்கோர்ஸ் தெரியணும் இல்லையா? ஜட்ஜஸ் ஹரிஷ்க்கு எவ்வளவு ஸ்கோர்ஸ் தரீங்க?